மருத்துவர்களுக்கு கிரீடம் வழங்க வேண்டாம், எங்களது பணியை கண்ணியமாக செய்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்திய மருத்துவ சங்கத்தில் மகப்பேறு மருத்துவர் சங்க மாவட்ட தலைவர் மருத்துவர் அமலாதேவி பேட்டி. செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் லலித் குமார், மாவட்ட பொருளாளர் பிரேம்நாத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களை சந்தித்த பெண்கள் மகப்பேறு மருத்துவ சங்க மாவட்ட தலைவர் அமலாதேவி கூறும்போதே, தமிழகத்தில் மருத்துவர்களை தாக்கலாம் என்ற நிலை உள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் மகப்பேறு மருத்துவத்தில் தாய்சேய் இறப்பு விகிதம் மிக குறைவாக உள்ளது. 10,000க்கு 52 பேர் தான் இறப்பு விகிதம் உள்ளது. கேரளா முதலிடத்தில் உள்ளது, தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. தற்போது தணிக்கை என்ற பெயரில் தனியார் மருத்துவமனையை இழுத்து மூடி விடுவோம், பதிவு எண்ணை ரத்து செய்து விடுவோம் என மிரட்டுகின்றனர். இரவு 11 மணி வரை தணிக்கை என்ற பெயரில் மருத்துவர்களை காக்க வைக்கின்றனர். எங்களுக்கு கிரீடம் வழங்க வேண்டாம், ஆனால் எங்களது பணியை கண்ணியமாக செய்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும். யாரும் இறக்க வேண்டும் என எந்த மருத்துவரும் நினைப்பது இல்லை. மருத்துவமனைக்கு வரும் பொழுது நோயாளிகள் மிகவும் ஆரோக்கியத்துடன் வருவது போல் தோன்றினாலும் மருத்துவமனை வந்த பின்பு சில நேரங்களில் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது போன்ற நேரங்களில் தணிக்கை என்பது உள்ளூர் மருத்துவரை கொண்டு நடைபெற வேண்டும். ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரச்சனைகள் என்ன என்று முறையாக ஆய்வு செய்யாமல் மருத்துவமனையை மூடிவிடுவோம் என கூறுகின்றனர். தற்பொழுது பெண் மருத்துவர்கள் இந்த மகப்பேறு துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கே மிகவும் யோசனை செய்கின்றனர். தணிக்கை என்பது அனைத்து மருத்துவர்கள் முன்னிலையில் நடைபெறக்கூடாது. தணிக்கை குழுவில் உள்ளூர் தலைமை மருத்துவர் இணைந்து கொள்ள வேண்டும். தற்போது மருத்துவமனை தரம் பிரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மகப்பேறு பார்த்தல், ஆபரேஷன் செய்வதற்கான வசதி வைத்திருந்தால், ஐசியு வைத்திருந்தால் என தரம் பிரிப்பது சரியானதாக இருக்காது. பெரிய மருத்துவமனையில் சென்றால் அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது. ஆனால் சிறிய மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய அனைத்து மருத்துவம் நோயாளிகளுக்கும் மற்றும் அவரது உறவினர்களுக்கும் எளிதாக தெரிய வரும். மக்கள் மருத்துவர் பணத்திற்காக செயல்படுவார்கள் என பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது உண்மை இல்லை. இது உழைப்பிற்கான ஊதியமே தவிர பணம் சம்பாதிக்க வேண்டும் என யாரும் இந்த தொழிலுக்கு வருவதில்லை. கடவுளுக்கு அடுத்தபடியாக என கூறிய மருத்துவ தொழில் தற்போது மனிதனுக்கு நிகராக கூட இல்லாமல் போய்விட்டது. தற்போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும். அனைவரும் இணையதளத்தை பார்த்துவிட்டு சிகிச்சை செய்யும் மருத்துவரை நம்பாமல் மற்ற மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர். மருத்துவத்துக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை இந்திய மருத்துவ சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்.